என்னம்மா ரெண்டு பக்கம் இப்படி தொங்குது அம்பார், கீரைம்மா எடுத்து உள்ள போடு, பாரு கீழே விழுந்தா என்ன ஆகுது, பா எவ்வளோ பெருசா இருக்கு. தம்பி ஒரு வார்த்தை சொல்லும், அண்ணே நீங்கள் வந்து இப்போ இந்த சீனில் இப்படி வர்றீங்க, இந்த சீனில் இந்த டைலாக் போடலாமான்னு நான் ஒரு 5 வருஷம் பண்ணி காமிக்கிறேன், எது வேணுமோ எடுத்துக்கோ. 5 வருஷமும் ஒரே டேக் தான். நான் வந்து ஒரு நவீன வெண்ணிலாடை மூர்த்தி, நவீன வெண்ணிலாடை மூர்த்தி தான். வெண்ணிலாடை மூர்த்தி அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கான சீன் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணவே முடியாது சென்சாரில். அதுக்கான டெஃபினேஷன் அங்கே இருக்கும். நீங்கள் வில்லனா, தாத்தாவா, மாமாவா, அப்பாவா, சித்தப்பாவா, அண்ணனா, தம்பியா, எப்படி வேணாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயுமே நான் மிமிக்ரி பண்ணும்போதுமே நமக்கு கீழே உள்ள ஜூனியரை நம்ம ஒரு நடிகர் மாதிரி பேசுகிறோம்னா அந்த நடிகர் உட்காந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும், அவங்க கை தட்டணும். அவங்க ஹேர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த நடுவரில் மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு கட்டு போட்டு அந்த இதில் உட்காந்து இப்படி ஆடிக்கிட்டே இருப்பார். சிங்காரவேலனில் பெட்டில் உட்காந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், கை இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கும். அப்போ வந்து அந்த நர்ஸு கேட்கும், என்ன சார் ஆச்சு, என்னன்னு தெரியலம்மா, இந்த விரல் மடங்கவே மாட்டேங்குது, ரொம்ப அடிபட்டுருக்கு போல அப்படிம்பாரு. ரோபோ சங்கர் சார் வந்தாலே வந்து ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதில் இருக்குமா? டெஃபினட்டாக நம்ம எப்பயுமே ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டாலே ஃபயர் தான். நான் எப்பயும் இந்த பேப்பர் பார்த்து ஸ்கிரிப்ட் வந்து காதில் வாங்கிட்டு அதை பேப்பரை வந்து படித்து அதை மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் கிடையாது. தம்பி ஒரு வார்த்தை சொல்லும், அண்ணே நீங்கள் வந்து இப்போ இந்த சீனில் இப்படி வர்றீங்க, இந்த சீனில் இந்த டைலாக் போடலாமான்னு நான் ஒரு 5 வருஷம் பண்ணி காமிக்கிறேன், எது வேணுமோ எடுத்துக்கோ. 5 வருஷமும் ஒரே டேக் தான். அப்படி ஒவ்வொரு டேக்கும் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணுமோ வச்சுக்கோ. நமக்கு சென்சாருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். நான் வந்து எப்பயுமே என்னுடைய கேரக்டர் வந்து நான் இப்போ வரையும் சொல்கிறது தான், எல்லா சேனல்லையும் சொல்கிறது தான், நான் வந்து ஒரு நவீன வெண்ணிலாடை மூர்த்தி, நவீன வெண்ணிலாடை மூர்த்தி தான். வெண்ணிலாடை மூர்த்தி அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதுக்கான சீன் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணவே முடியாது சென்சாரில். அதுக்கான டெஃபினேஷன் அங்கே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நவீன டெல்லி கணேஷ், நவீன நாகேஷ், இதுதான் என்னுடைய கேரக்டர். இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். இது போச்சுனாலே வண்டி நம்ம ஒரு 85 வயசு வரையும் ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி. நீங்கள் வில்லனா, தாத்தாவா, மாமாவா, அப்பாவா, சித்தப்பாவா, அண்ணனா, தம்பியா, எப்படி வேணாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கேரக்டர் கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே நான் அடாப்ட் ஆயிடுவேன். சீனை கெடுக்கவே மாட்டேன். இந்த சீனில் நான் முதலே கேட்டுருவேன், எப்போ இதில் ஏதாவது காமெடி பண்ணலாமா, இல்லை அண்ணே சீரியஸ் சீனு ஓகே, இப்போ இதில் அண்ணே இது உங்கள் சீனை விளையாடுங்கன்னா அங்கே நம்ம விளையாட்டு தான். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி சில சீன்லாம் வந்து புரியுது. இவங்கெல்லாம் ஒரு யோகா சீன், யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் லென்த்தில் ஒரு டைலாக்லாம் வந்து அப்படி சுற்றி இவங்க யோகா பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பஞ்சஸ்லாம் போட்டிருக்கேன் டப்பிங்கில். அதெல்லாம் சென்சாரில் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நம்ம யாரையும் ஹேட் பண்ணவே மாட்டோம், நம்ம யாரையும் ஹேட் பண்ணவே இப்போ வந்து அந்த பாடி லாங்குவேஜ்லேயோ சரி எதுலேயுமே யாரையும் ஹேட் பண்ணாமல் தான் பண்ணுவேன். இப்போயுமே நான் மிமிக்ரி பண்ணும்போதுமே நமக்கு கீழே உள்ள ஜூனியரை நம்ம ஒரு நடிகர் மாதிரி பேசுகிறோம்னா அந்த நடிகர் உட்காந்து பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும், அவங்க கை தட்டணும். அவங்க ஹேர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. அது வந்து நான் நிறைய முறை நான் கற்றுக்கிட்டது ஆரம்பத்தில் நம்ம தப்பாக பண்ணி அதை நம்ம சரி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜூனியருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுறோம்னா இது வந்து சென்சாரில் தம்பி டெஃபினட்டாக ஓகே ஆயிரும். அது எங்கேயுமே வந்து கட் பண்ணவே முடியாது. சென்சாரில் நிறைய முறை என்கிட்ட வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, ரோபோ சங்கர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் கட் பண்ணணுங்க, ஆனால் அதுக்கான சீனுக்கு ஒரு டெஃபினேஷன் உடனே கொடுத்துட்றாருங்க, அதனால் அங்கே கட் பண்ணவே முடியலங்க, இது ஓகே பண்ணிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தப்பான டபுள் மீனிங்கில் பேசவே மாட்டோம். டபுள் மீனிங் மாதிரி இருக்கும் அது, ஆனால் அதுக்கான சீன் அங்கே இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெண்ணிலாடை மூர்த்தி வந்து ஒரு படத்தில் வந்து லதா மேடம் வருவாங்க.
ஓகே. பழைய பழைய ஆர்டிஸ்ட் படம். லதா. லதா மேடம் வரும்போது விஜயநகரமூர்த்தி உள்ள வருவார். உள்ளே வந்தோடனே அப்பா ம். அம்மா பழைய ட்ரங்கு பெட்டி தூக்கி பார்த்தா பா ம். அவ்வளவு பணம் ட்ரங்கு பெட்டி ஃபுல்லாக என்னம்மா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு இருப்பார். இதை நம்ம பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு டயலாக்லாம் எப்படா சென்சாரில் விட்டாங்க அப்படின்னா கையில் பணப்பெட்டியோடு இருப்பார். ம். அதை காமிச்சு சொல்லியிருப்பார். ஓகே. ஆனா அதே அதுக்கு எங்கேயோ போகுது. ஆமாம், ஆடியன்ஸ் வந்து 5 விரல்லையும் அடிபட்டிருக்குங்க அவருக்கு. எல்லா விரலையும் கட்டு போட்டிருக்கவே மாட்டார். நீங்கள் நல்லா பாருங்கள், ம். கமல் சார் படத்தில் இந்த நடுவரலில் மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு கட்டு போட்டு ம். அந்த இதில் உட்காந்து இப்படி ஆடிக்கிட்டே இருப்பார். சிங்காரவேலன் படம். சிங்காரவேலனில் பெட்டில் உட்காந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். கை இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கும். ம். அப்போ வந்து அந்த நர்ஸு கேட்கும், ம். என்ன சார் ஆச்சு? என்னன்னு தெரியலம்மா, ம். இந்த விரல் மடங்கவே மாட்டேங்குது, ரொம்ப அடிபட்டிருக்கு போல அப்படிம்பாரு. காரணம் அந்த விரலில் அடிபட்டிருக்கு. அதுக்கு வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ம். அது சீன்லேயே இருக்கும். அதை இந்த விரல காமிச்சிருக்கலாம், இந்த விரல காமிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய சீல் பாருங்க, அதுதான் வெண்ணிராமூர்த்தி இவ்வளோ பெருசு. இன்னொரு சீன் சொல்கிறேன் பாருங்க. ஒரு இது இல்லைப்பா, இதெல்லாம் படத்தில் இருக்கு, அதனால சொல்கிறேன். பாண்டியராஜன் ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு. ஒரு லேடி வந்து 2 மஞ்சப்பையில் வந்து கீரை தொங்கும். மார்க்கெட்லேருந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. கீரை வந்து கீழே தொங்கும். மார்க்கெட்டில் இந்த மஞ்சப்பை ஃபுல்லாக எல்லா காய்கறியும் முடிச்சு 2 பக்கம் கீரை தொங்கும். நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் சொல்லுவார், என்னம்மா 2 பக்கம் இப்படி தொங்குது அப்படின்பார். கீரைம்மா, எடுத்து உள்ள போடு, பாரு கீழே விழுந்தா என்ன ஆகுது, பா எவ்வளோ பெருசாக இருக்கு கீரை அப்படின்பாரு. இதெல்லாம் வந்து சென்சாரில் ஒன்றுமே பண்ண முடியல அவரை. காரணம் அதுக்கான சீன் விஷுவல் அங்கே இருக்கு. இதே பாண்டியராஜன் ஒன்று பண்ணியிருப்பாரு. பாண்டியராஜன் வந்து கிளாஸில் உட்காந்துருப்பார். டீச்சர் வந்து அப்படி ஸ்லோ மோஷனில் திரும்புவாங்க. அவங்க வந்து அம்மா அப்பா அப்படின்னு எழுதி காப்பாங்க. பாண்டியராஜன் சார் வந்து கண்ணு தான் 1000 விஷுவல் சொல்லும். அவங்க திரும்பும்போது சேரி விலகிரும். விலகினோடனே இவர் அம்மா அப்படின்பாரு. இது சென்சாருக்கு போய் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் என்ன சார் டீச்சர் வந்து திரும்பும்போது நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் அதை வந்து மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சென்சாரில் திரும்ப கட் பண்ணி அது மாற்றி டப்பிங்கில் அம்மா அப்படின்னு இந்த கண்ணை உருட்டி சொல்லியிருக்காரு. சென்சாரில் பார்த்து சொன்னாங்க, அது அவரே பாண்டியராஜன் சார் சொன்னது, சார் அது சீனாவே வச்சிருக்கலாம் சார், உங்கள் கண்ணு 1000 அர்த்தம் சொல்லுது சார், அதுக்கு பேசாமல் அந்த சீனே அப்படியே வச்சிருக்கலாம் போல, அந்த சீனே அப்படியே போட்டிருக்கலாம், நீங்கள் அம்மா அதுலேயே வந்து மொத்த விஷுவலும் எங்களுக்கு தெரியுது சார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த சீன் அதுக்கான விஷுவல் அங்கே காமிச்சிட்டா தப்பே இருக்காது. ஸோ அதுதான் வெண்ணிராமூர்த்தி. இன்னை வரைக்கும் வெண்ணிராமூர்த்தியுடைய எந்த சீனையாவது நீங்கள் படம் பாருங்கள், அவருடைய சீனில் எங்கேயுமே சென்சாரில் கட்டே வச்சுருக்க முடியாது. ஏன்னா தலைமை வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் டைலாக் போடுவார். பெட்டில் படுத்துருப்பாங்க போது இங்கேயெல்லாம் அமைக்கிட்டு வருவார். இங்கே வந்துட்டு சென்ட்ரல் பிளேஸில் வந்தோம்னா பியம் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போவார். அது அவரால் மட்டும்தான்மா முடியும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சென்சார்லாம் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது வெண்ணிராமூர்த்தி தான். உண்மையிலே அவரோட படம் நடிச்சிருக்கேன். அவர் என்ன விஷுவல் பண்ணியிருக்காரோ அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக்கை நம்ம த்ரோ பண்ணணும். அதை த்ரோ பண்ணும்போது சென்சாரில் கட் வைக்கும்போது அந்த விஷுவலுக்கும் இதுக்கும் ஓகே இது ஓகே அப்படின்ட்டு அவங்களே ஓகே பண்ணி டிக் போட்டுடணும். ஸோ அதுதான், இல்லாத ஒரு போர்ஷனுக்கு நம்ம தப்பான ஒரு டைலாக்கோ தப்பான ப்ரொனன்சியேஷன் பண்ணால் தான் இந்த சீன் தூக்குங்க, ஏன் ரோபோ சங்கர் இப்படி வந்து வார்த்தையை விட்டுருக்காரு, இந்த இடத்துல மீட் போட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இதுவரை மீட் போட சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பர்சன் கூட அப்படி கிடையவே கிடையாது.
இது முழுக்க முழுக்க குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாருமே கொண்டாடுற ஒரு படம். சார் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வெண்ணிராடை மூர்த்தி ஃபாலோவர், அப்ப வந்து அந்த டபுள் மீனிங் அந்த மாதிரிலயும் நீங்க யோசிப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு இல்ல 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 இல்லடா, இந்த கேள்வி யோசிப்பேன்னா சத்தியமா எதிர்பார்க்க. இல்ல சீன் சொல்லும் போதே இல்லடாட்டமா, சீன் சொல்லும் போதே இந்த இடத்துல இது சொல்லலாமா வேணாமா, இது எங்கே, நான் டைரக்டர் சொல்லிடுவேன், இந்த டைலாக்கை சொன்னா இந்த ஷார்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா ஓகே, இதை நான் சொல்லிட்டு ஷார்ட்டை வைக்கலைன்னா அந்த சீன் போயிடும். இப்போ கையில் உங்கள்கிட்ட ஒரு மாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது யார் மாலைன்னு கேளுங்களேன். கேள்வியா கேக்குற? இது யார் மாலை? இது யார் மாலை? உன் மாலை. ஓ மாலைமா அதானே டைலாக்கு. அப்ப அங்க வந்து இது யார் மாலை? உன் மாலை. இது என் மாலை போடுவீங்களா? ஆங்கரை இல்ல இல்ல, இது எங்கேயாவது நான் சொன்னது தப்புன்னா என்னை தயவு செய்து மன்னிச்சுங்க. இது யார் மாலைன்னு அவங்க கேட்டாங்க, இது ஓம் மாலை, இது என் மாலை, அப்படித்தானே சொல்லுவோம். இதுல எங்கேயா கட் பண்ண முடியுமா? நம்மால இது முடியாது. இதுதான் வெண்ணிராடை மூர்த்தி, அதான் அவருடைய பிரதிபலிப்பு தான் நான். சரி, இது என்ன, இப்ப ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு வச்சுங்களேன், நீ அடுத்து எங்க வருவான்னு எங்களுக்கு தெரியும். இல்லப்பா, இல்ல இப்ப ஸ்விம்மிங் பூல் இருக்கு, இது என்ன பூல்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்ன பூல்? ஸ்விம்மிங் பூல். இது ஏன் பூலுங்க, நல்லா ஸ்விம் பண்ணலாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸ்விம்மிங் பூல் தான் நம்ம சொல்லுவோம், அதுல தப்பான வார்த்தை இருக்கா? இல்ல நான் அந்த கேள்வி கேட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க. இல்லடா கண்ணா, நான் இன்டர்வியூக்காக சொல்லல, இது பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தப்பா இருக்கு. அது சென்சாருக்கு நான் கரெக்டா சொல்லிடுவேன். என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடியன்ஸ் என்ன பார்வையில பாக்குறாங்களோ எந்த சீனா இருந்தாலும் அதுதான், இதுதான் இதோட கன்க்ளூஷன். இது யார் மாலை? உன் மாலை. சரி, இது என் மாலை. அதான் எடிட்லயே இந்த சீனை போட்டு ஒரு 15 வாட்டி பாப்பாங்க. இந்த பொண்ணு மேல ஏதாவது கோவம் இருந்தா அந்த சீனை ரோபசங்கர் ஒண்ணு இல்ல, நான் பேசுன தப்புனா என்னை மன்னிச்சுங்க, கேட்கணும்னு சொல்லி தப்புனா என்னை மன்னிச்சுங்க. அதான் இதுதான் கரெக்ட். ஸோ இதை நம்ம கிரியேட்டாக யோசிக்கிறோம்ல, கையில் ஓன்ட்ட மாலை இருக்கு, அதை நீ கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஹேட்ரிக் அடிக்க போறாரு. ஸோ இதுதான். சரி, ஓகே. ஹாய் வர்ஷினி, உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி இல்லை.